என் பெயர் நந்தினி. நான் கதவுக்கு பின்னால் நடுங்கிக் கொண்டிருந்தேன். வெளியே வராண்டாவில் இருந்து வந்த சத்தம் உருகிய ஈயத்தைப் போல என் காதுகளில் இறங்கியது. என் இதயம் அடைத்துக் கொண்டது. வெளியே நான் கேட்ட வார்த்தைகள் என் உயிரை பறிக்க போதுமானதாக இருந்தன. என் சொந்த தாய் என்னுடன் இப்படி நடந்து கொள்வாரா? என்னால் அதை நம்பவே முடியவில்லை. என் காதுகளில் விரல்களை வைத்து மீண்டும் அந்த பேச்சை கேட்க முயன்றேன். ஆனால் சிறிது நேரத்திற்கு முன்பு நான் கேட்டது உண்மைதான். என் கண்களிலிருந்து அருவி போல கண்ணீர் ஒளிந்தது. கதவருகே தரையில் அமர்ந்து கொண்டேன். என் தாய் அந்த பெரியவரிடம், சரி ஐயா, நீங்கள் நாளை அல்லது நாளை மறுநாள் வந்து எனது மகளை அழைத்துச் செல்லுங்கள். நாங்கள் உங்கள் அடிமைகள் ஐயா. நீங்கள் சொல்வது போலவே நடக்கும். நீங்கள் உயிரை கேட்டாலும் கொடுப்பேன். என் மகள் என்ன பெரிய விஷயமா என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த ஜமீன்தாரின் இளைய மகன் கதிர் தன் மீசையை முறுக்கிக் கொண்டு முகத்தில் ஒரு நக்கல் புன்னகையுடன் வீட்டை விட்டு வெளியேறினான். அந்த புன்னகை என் உலகத்தையே தலைகீழாக புரட்டி போட்டது. பயத்தில் நான் நடுங்கிக் கொண்டிருந்தேன். சிறிய எஜமானர் கதிர் சென்றதும் என் தாய் என்னை சத்தமாக அழைத்தார். நந்தினி, எங்கே இருக்கின்றாய்? சீக்கிரம் வெளியே வா. உனக்கு ஒரு பெரிய நல்ல செய்தி இருக்கிறது என்று. என் கால்களில் உயிர் இல்லை. எனக்கு மரணச் செய்தியை அறிவித்ததை என் தாய் நல்ல செய்தி என்று நினைத்ததால் நான் எப்படி வெளியே போவது? நான் வெளியே வராததால் தாய் உள்ளே வந்தார். நான் தரையில் அமர்ந்திருப்பதைக் கண்டு பதறிப்போனார். நந்தினி, என்ன ஆச்சு என்று கேட்டபடி என்னை பிடிக்க முயன்றார். ஆனால் நான் அவரை தள்ளிவிட்டேன். அழுது கொண்டே, நீங்கள் என் சொந்த தாயாக இருக்க முடியாது. எந்த தாயும் தன் மகளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்ய மாட்டார். எல்லாம் தெரிந்தும் நீங்கள் என் விதியை கதிருடன் இணைத்து விட்டீர்கள் என்றேன். என் கண்களில் மீண்டும் கண்ணீர் பெருக்கெடுத்தது. என் தாய், நந்தினி, நீ தேவையில்லாமல் வருத்தப்படுகிறாய். சின்ன எஜமானர் மிகவும் நல்லவர். உன்னை ராணி போல வைத்திருப்பார் என்றார். நான் துடித்து போய், அவர் தன் முதல் மனைவியை ராணி போல வைத்திருப்பது போல என்னையும் வைத்திருப்பார் இல்லையா அம்மா என்றேன். என் வார்த்தைகளை கேட்டதும் என் தாய் என் கண்களை பார்க்காமல் விலகிச் சென்றார். என் உதடுகளில் வந்த கோபம் அங்கேயே அடங்கி போனது. நான் என் தலையை முழங்காலுக்குள் மறைத்து கொண்டேன். என் தாய் என் தோள் மேல் கை வைத்து, நந்தினி, அந்த பெண்ணால் அவருக்கு ஒரு குழந்தையை கொடுக்க முடியாது. அதனால்தான் அவளுக்கு எந்த மரியாதையும் இல்லை. நீ அவருக்கு ஒரு குழந்தையை கொடுப்பாய். அவருடைய வீட்டிலும் மனதிலும் ஆதிக்கம் செலுத்துவாய் என்றார். நான் உடைந்த இதயத்துடன், அப்படியானால் நான் அவருடைய குழந்தையை பெற்றெடுக்க மட்டும்தானா தகுதியானவள்? அதை தவிர அவர் பார்வையில் நான் யார்? வெறும் ஒரு வேலைக்காரியா? என் இதயத்துக்கும் என் உணர்வுகளுக்கும் எந்த மதிப்பும் இல்லையா? எனக்கும் ஆசை இருக்கிறது. யாராவது என்னை உள்ளன்போடு காதலிக்க வேண்டும், என்னை மதிக்க வேண்டும் என்று. தங்கள் தேவைக்காக மட்டும் என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றேன். தாய் என்னை சமாதானப்படுத்துவது போல, நந்தினி, என்ன பேசுகிறாய்? நாம் எஜமானரின் தயவில் வாழ்ந்து வருகிறோம் என்பது உனக்கு தெரியாதா? எஜமானர் நம்மை வேலையிலிருந்து நீக்கிவிட்டால் என்ன செய்வோம்? உன் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் உனக்கும் எப்படி சாப்பாடு போடுவேன்? உன் அப்பாவுக்கு நம் செலவுகளை சமாளிக்கும் அளவுக்கு சக்தி இல்லை. இந்த அன்பு, பாசம் எல்லாம் வெறும் கதைகளில் மட்டும்தான் நன்றாக இருக்கும். நிஜ வாழ்க்கையில் பசி வந்தால் இந்த விஷயங்கள் எல்லாம் வீணாகிவிடும். பிழைப்பு நடத்துவதுதான் உண்மையான தேவை. நந்தினி, நீ தேவையில்லாமல் வருத்தப்படுகிறாய். அன்பு என்பது அவசியமில்லை. இதெல்லாம் கற்பனை விஷயங்கள். கதிருடன் நீ ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய். அங்கே உனக்கு நல்ல உணவு கிடைக்கும், நல்ல உடைகள் கிடைக்கும். நீ உன் வாழ்க்கையை இங்கு கண்ணீரில் கழித்தது போல அங்கு இருக்க மாட்டாய். அங்கே நீ ராணி போல வாழ்வாய். அன்பை பற்றி கவலைப்படாதே. திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவிக்கு இடையே ஒரு தனித்துவமான உறவு உருவாகும் போது அன்பு தானாகவே பிறந்துவிடும். இப்போது அழுவதை நிறுத்திவிட்டு திருமணத்திற்கு தயாராகிக்கொள். 2 நாட்களுக்கு பிறகு சிறிய எஜமானர் வந்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்து உன்னை தன் மனைவியாக அழைத்துச் செல்வார். என் தலைமேல் இருந்த ஒரு பெரிய சுமை இறங்கிவிடும். உன் கவலையில் நான் இரவு பகலாக உருகிக் கொண்டிருக்கின்றேன் என்றார். இதை சொல்லிவிட்டு தாய் அறையை விட்டு சென்றார். நான் அமைதியாக கண்ணீர் விட்டேன். என் கண்களுக்கு முன்னால் கதிரின் முகம் வந்தது. அவருடைய வெண்மையான அழகான நிறம், அடர்த்தியான மீசைகள், அது அவரை மேலும் கம்பீரமாக காட்டின. உயரமான நீண்ட உடல், அகன்ற மார்பு, உடற்பயிற்சி செய்த உடம்பு, முகத்தில் எப்போதும் கோபத்தின் நிழல் இருந்தது. அவரை கண்டாலே என் இதயம் பயத்தில் நடுங்கும். அவருக்கு முன்னால் செல்வதற்கே நான் பயந்தேன். அப்படியானால் அவருடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக எப்படி சேர்வது? நான் அமைதியாக என் படுக்கையில் படுத்துக்கொண்டேன். என் மனம் இன்னும் அந்த மாளிகையிலும் கதிரிலும் தான் இருந்தது. அப்பா நோய்வாய்ப்பட்டிருந்தார். எந்த வேலையும் செய்யவில்லை. என் தாய் மாளிகைக்கு சென்று வேலைகளை செய்துவிட்டு வீட்டு செலவை கவனித்தார். எனக்கு 2 தங்கைகளும் ஒரு தம்பியும் இருந்தனர். நான் தான் வீட்டின் மூத்த மகள். அதனால் நான் அடிக்கடி தாயுடன் மாளிகைக்கு செல்வேன்.
தாய் வேலை செய்து களைத்து போனால் அவருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் அங்கு செல்வேன். காலையிலிருந்து மதியம் வரை பள்ளி, பிறகு மதியத்திற்கு பிறகு மாளிகை. மாளிகையில் இருந்த அனைவரும் கதிரை தவிர மிகவும் நல்லவர்கள். கதிர் தன் பெற்றோருக்கு இளையவரும் செல்ல மகனும். அவருக்கு ஒரு அண்ணனும் இருந்தார். மாளிகையின் பெரிய எஜமானியம்மா கதிரின் பாட்டி வசித்து வந்தார். அவர் தன் பேரன் கதிர் மீது மிகவும் அன்பு கொண்டிருந்தார். கதிருக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆகியிருந்தது. ஆனால் அவருக்கு குழந்தை இல்லை. மருத்துவர்களை அணுகிய போது கதிரின் மனைவி வைசாலினிக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று தெரிந்தது. கதிர் மனதார தான் எப்போதும் அப்பாவாக மாட்டேன் என்பதை ஏற்றுக்கொண்டார். இந்த உண்மையுடன் சமாதானமும் செய்து கொண்டார். ஆனால் வைசாலினி மிகவும் பிடிவாதமான பெண். குழந்தை இல்லாததற்கு அவர்தான் காரணம் என்று கதிர் மீது பழி போட்டார். அவர்தான் காரணம், வைசாலினி அல்ல என்றார். அவர் மருத்துவரின் அறிக்கைகளையும் தவறென்று கூறினார். தினமும் இருவருக்கும் இடையே சண்டைகள் நடந்தன. கதிரின் பாட்டி தன் வாழ்க்கையின் கடைசி நாட்களில் இருந்தார். ஒரு நாள் அவர் கதிரை அருகில் அழைத்து, கதிர், என் கடைசி ஆசையை நிறைவேற்று. நான் உன் குழந்தையின் முகத்தை பார்த்துவிட்டு இறக்க விரும்புகிறேன். இந்த பெண் உனக்கு ஒருபோதும் குழந்தையை கொடுக்க மாட்டாள். நீ 2வது திருமணம் செய்து கொள் என்றார். கதிர் தன் பாட்டியை மிகவும் நேசித்தார். அதனால் அவர் தன் கடைசி ஆசையை மதித்து 2வது திருமணம் செய்ய முடிவு செய்தார். இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு என் தாய் மூலமாகத்தான் தெரிய வந்தன. ஆனால் கதிர் என்னை திருமணம் செய்ய விருப்பம் தெரிவிப்பார் என்று எனக்கு தெரியாது. கதிருக்கு திருமணம் ஆகாமல் இருந்திருந்தால் இது எனக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்திருக்கும். மேலும் நான் அவருடைய அந்த பயங்கரமான நடத்தையை பார்த்திருக்காவிட்டால். கதிர் மிகவும் கோபக்காரர். அவருடைய பெரிய கண்கள் எப்போதும் கோபத்தால் சிவந்து போயிருக்கும். ஒருமுறை நான் அவருடைய வெறித்தனமான செயலை என் கண்களால் பார்த்தேன். என் தாய் என்னிடம் ஒரு டம்ளர் பால் கொடுத்து சிறிய எஜமானர் கதிரின் அறைக்கு அனுப்பி வைத்தார். நான் மறுத்தேன். ஆனால் தாய் வற்புறுத்தவே நான் செல்ல வேண்டியிருந்தது. கதவு லேசாக திறந்திருந்தது. நான் கதவை தட்டினேன். ஆனால் உள்ளிருந்து எந்த சத்தமும் வரவில்லை. நான் கதவை திறந்து உள்ளே சென்றேன். அறைக்குள் ட்ரெஸ்ஸிங் ரூமிற்கு செல்லும் மற்றொரு கதவு இருந்தது. அங்கிருந்து கதிரின் மனைவி வைசாலினியின் குரல் எனக்கு கேட்டது. அவர், கதிர், என்ன செய்கிறீர்கள்? என்னை விடுங்கள், எனக்கு வலிக்குது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். பயத்தில் என் இதயம் உறைந்து போனது. நான் அங்கிருந்து ஓட விரும்பினேன். ஆனால் என் கால்கள் அங்கேயே நின்றன. உள்ளே என்ன நடக்கிறது என்று நான் தெரிந்து கொள்ள விரும்பினேன். நான் மெதுவாக திரையை தள்ளி பார்த்தபோது என் உயிர் உறைந்து போனது. சிறிய எஜமானர் கதிர் தன் மனைவி வைசாலினியை தன் பலமான பிடியில் இறுக்க பிடித்திருந்தார். ஒரு கையால் அவர் இடுப்பை பிடித்திருந்தார். மற்றொரு கையால் அவர் வாயை மூடினார். வைசாலினி தன்னை காப்பாற்ற 2 கைகளாலும் போராடி கொண்டிருந்தார். கதிரின் கண்களில் இருந்த கோபத்தை கொழுந்து விட்டு எறிந்தது. அவர் மேலும் பலமாக வைசாலினியை பிடித்து, கோபத்தில், என் ஆண்மையை பற்றி கேள்வி கேட்கிறாயா? இன்று என் ஆண்மை என்ன என்பதை உனக்கு காட்டுகிறேன். இதற்கு பிறகு ஒருபோதும் என் ஆண்மையை பற்றி கேள்வி கேட்க மாட்டாய் என்று சொன்னார். இதை சொல்லிவிட்டு அவர் வைசாலினியை தள்ளிவிட்டு தன் சட்டையின் பொத்தான்களை அவிழ்க்க தொடங்கினார். இதற்கு மேல் என்னால் எதையும் பார்க்க முடியவில்லை. நான் வேகமாக அறையை விட்டு வெளியே ஓடினேன். ஆனால் வெளியே செல்லும்போது வைசாலினியின் விம்மல் சத்தம் கேட்டது. அடுத்த 2 நாட்களுக்கு வைசாலினி அறையை விட்டு வெளியே வரவில்லை. 2வது நாள் நான் பால் கொடுக்க சென்றபோது வைசாலினியின் கண்களிலும் உதடுகளிலும் கதிரின் கோபத்தின் மற்றும் வெறியின் அடையாளங்கள் தெளிவாக தெரிந்தன. அதை நினைத்து என் ஆன்மா நடுங்கி போனது. நான் எப்படி இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடன் என் வாழ்க்கையை கழிக்க முடியும்? வைசாலினி எப்படியோ அவருக்கு சமமாக இருந்தாள். ஆனால் நான் ஒரு வேலைக்காரியின் மகள். கதிருக்கு முன்னால் எனக்கு என்ன மதிப்பு இருந்தது? அவர் என்னை ஒரு எறும்பு போல நசுக்கி விடுவார். நான் ஒரு மென்மையான பலவீனமான பெண். அவர் உயரமான, வலிமையான, ஆபத்தான மனிதர். அவருக்கு முன்னால் நான் எவ்வளவு நேரம் தாங்குவேன்? எனக்கு இன்னும் 18 வயது தான் ஆகிறது. ஆனால் என் தாய்க்கு என் திருமண வயது கடந்தது போலவே தோன்றியது. எனக்கு திருமண உறவுகள் வந்தன. ஆனால் அவை அனைத்தும் நம்மை போன்ற ஏழ்மையான குடும்பங்களிலிருந்து வந்தன. கதிர் என் வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தால் என் தாய் என்னை மகிழ்ச்சியுடன் எந்த ஒரு ஏழை வீட்டிலும் திருமணம் செய்து வைத்திருப்பார். எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. குறைந்தபட்சம் அந்த மக்கள் என் உணர்வுகளை புரிந்து கொள்வார்கள். அவர்கள் தங்கள் சொந்த தேவைக்காக மட்டும் என்னை திருமணம் செய்ய மாட்டார்கள். மாறாக என்னை மதிப்பார்கள், என்னை நேசிப்பார்கள். ஆனால் கதிர், அவர் தன்னை தன் வெறித்தனத்துக்கு இரையாக்கி பிறகு குழந்தையை பெற்றெடுத்து குப்பையைப் போல என்னை விட்டுவிடுவார். இதை நினைத்து என் இதயம் வெடித்து விடுவது போல் இருந்தது. என்னால் இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை. அழுது அழுது என் கண்கள் சிவந்து போயின. கதிருக்கு 2 நாட்கள் காத்திருக்க பொறுமையில்லை. அவர் மறுநாளே திருமண ஏற்பாடுகள் செய்து என் வீட்டிற்கு வந்து விட்டார்.
நான் என் தாயிடம் கெஞ்சினேன், மன்றாடினேன். ஆனால் தாய் என் வார்த்தைகளை கேட்கவே இல்லை. அவர்கள் நான் சொல்வதை காதிலேயே வாங்கவில்லை. என்னை பண்டிதருக்கு முன்னால் அமர வைத்தனர். நான் அழுது கொண்டே கண்களை உயர்த்தி கதிரை பார்த்தேன். அவன் முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை. எப்போதும் போல கோபமான பார்வை மட்டுமே இருந்தது. ஒரு நொடி எங்கள் கண்கள் சந்தித்தன. என் இதயம் படபடத்தது. அவன் பார்வையில் ஏதோ ஒன்று என்னை கண்களை தாழ்த்தும்படி கட்டாயப்படுத்தியது. பண்டிதர் திருமண மந்திரங்களை உச்சரிக்க உச்சரிக்க என் மூச்சு நின்று போனது. கதிர் என் நெற்றியில் குங்குமம் வைத்தபோது என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து மடியில் விழுந்தது. பிறகு அவன் என் கழுத்தில் தாலி கட்டிய போது அவனுடைய தொடுதலில் என் உடல் சிலிர்த்து போனது. நான் கண்களை இறுக மூடிக்கொண்டேன். கதிர் என்னை அழைத்து கொண்டு மாளிகைக்கு வந்தபோது அங்கும் ஒரு பேரழிவு எனக்காக காத்திருந்தது. மாளிகையில் கால் வைத்ததும் வைசாலினி ஒரு புயல் போல என் மீது பாய்ந்தாள். அவள் என் கூந்தலை பலமாக பிடித்து கோபமாக, இங்கிருந்துதானே நீயும் உன் குடும்பமும் சாப்பிட்டீர்கள். இப்போது இதே வீட்டின் மீது உன் கண் போட்டு விட்டாயா? என் கணவனை என்னிடமிருந்து பறித்து விட்டாய். நான் உன்னை விடமாட்டேன். உனக்கு ஒரு தண்டனை கொடுப்பேன். அதை உன் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டாய் என்று கத்தினாள். பிறகு என் கன்னத்தில் ஒரு பலமான அறை விழுந்தது. பின்னால் நின்று கொண்டிருந்த கதிர் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை. ஒரு அறையால் வைசாலினியின் கோபம் குறையவில்லை. அவள் என் தலையை சுவற்றில் அடிக்க முயன்றாள். பயத்தில் கண்களை இறுக்க மூடினேன். ஆனால் என் தலை சுவரில் மோதாமல் ஏதோ ஒரு மென்மையான பொருளின் மோதிய போது கண்களை திறந்தேன். கதிர் தன் கையால் சுவரை தடுத்திருந்தான். அதனால்தான் என் தலை சுவரில் மோதவில்லை. அவன் தன் கையை குறுக்கே வைக்காமல் இருந்திருந்தால் என் தலை சுவரில் மோதி உடைந்து போயிருக்கும். வைசாலினி கோபத்தில் வெறித்து போன கண்களுடன் கதிரை பார்த்து ஆக்ரோசமாக, கதிர், நீ பெரிய தப்பு செய்திருக்கின்றாய். இந்த பெண்ணை என் எதிரியாக்கி விட்டாய். இப்போது அவளை பாதுகாக்கவும் செய்கிறாய். நான் என் கோபத்தை அவள் மீது காட்ட வேண்டும். என் வழியில் இருந்து விலகு என்று கத்தினாள். அவள் மீண்டும் கையை உயர்த்தினாள். ஆனால் கதிர் அவளை தடுத்தான். அவன் ஆழமான குரலில், போதும் வைசாலினி, உன் மரியாதையை நீயே அழித்துக் கொள்கிறாய். நீ இந்த வீட்டின் வாரிசு மருமகள். உன் இடத்தை வேறு யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த பெண் இந்த வீட்டு குழந்தையை பெற்றெடுக்க மட்டும்தான் வந்திருக்கின்றாள். அவள் குழந்தையை பெற்றெடுத்ததும் நான் அவளை விட்டு விடுவேன் என்றான். கதிரின் இந்த வார்த்தைகளை கேட்டு வைசாலினியின் முகம் கொஞ்சம் மென்மையடைந்தது. ஆனால் என் இதயத்தில் ஒரு புயல் வீசியது. என் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது. கதிர் வேலைக்காரி சம்பாவிடம், சம்பா, இவளை என் அறைக்கு அழைத்து செல் என்றான். இதை கேட்டதும் வைசாலினி மீண்டும் சிதறி போனாள். கவனமாக இரு, அவளை நம் அறைக்கு அனுப்பாதே, அது நமது அறை என்றாள். கதிர் சிறிது யோசித்துவிட்டு, சம்பா, இவளை மேலே இருக்கும் அறைக்கு அழைத்துச் செல். ஆமாம், அந்த அறையை நன்றாக சுத்தம் செய் என்றான். சம்பா என் கையை பிடித்து என்னை மேலே அழைத்துச் சென்றாள். அறைக்குள் சென்று நான் படுக்கையில் அமர்ந்து அழ ஆரம்பித்தேன். சம்பா அறையை சுத்தம் செய்து கொண்டே அவ்வப்போது என்னை பார்த்தாள். கடைசியில் அவள் என்னிடம் வந்து, நந்தினி, நீ என் சிறிய சகோதரி போல. அழுது அழுது உன்னை நீயே வருத்தப்படுத்திக் கொள்ளாதே, பலவீனப்படுத்திக் கொள்ளாதே. இது கடவுளின் விருப்பம் என்று ஏற்றுக்கொள். மேலும் சிறிய எஜமானர் உண்மையிலே மோசமானவர் அல்ல, அவர் கோபக்காரர், அவ்வளவுதான் என்றாள். நான் என் கண்ணீரை துடைத்துக் கொண்டு, அக்கா, எனக்கு மிகவும் வருத்தமாக இருப்பது என்னவென்றால், எனக்கு எந்த மதிப்பும் இல்லை. நான் இந்த வீட்டிற்கு குழந்தையை பெற்றெடுக்க மட்டும்தான் கொண்டு வரப்பட்டுள்ளேன். குழந்தை பிறந்ததும் அவர்கள் என்னை விட்டு விடுவார்கள். பிறகு நான் என்ன செய்வேன் என்றேன். சம்பா என் தலையில் கை வைத்து, அவ்வளவு யோசிக்காதே. ஒரு குழந்தை என்பது கணவன் மனைவி உறவை மேலும் பலப்படுத்தும் ஒரு பலமாகும். மேலும் சிறிய எஜமானரின் இதயத்தில் உனக்காக அன்பு பிறக்கலாம் என்றாள். சம்பாவின் வார்த்தைகள் எனக்கு சிறிது ஆறுதல் அளித்தன. ஆனால் என் மனம் இன்னும் அமைதியடையவில்லை. அன்று என் முதல் இரவு. கதிர் எந்த நேரத்திலும் அறைக்குள் வரலாம் என்று எனக்கு தெரியும். பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தேன். என் கண்களுக்கு முன்னால் கதிர் வைசாலினியுடன் தன் வெறியை காட்டிய காட்சி ஓடியது. அப்போது கதவில் மெல்லிய சத்தம் கேட்டது. என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. கதிர் அறைக்குள் நுழைந்து கதவை உள்ளிருந்து பூட்டிக் கொண்டான். அவன் தன் கோட்டை கலற்றி கொக்கியில் மாட்டினான். பிறகு கடிகாரத்தையும் மோதிரத்தையும் கலற்றினான். அதன் பிறகு அவன் என் அருகில் வந்து அமர்ந்தான். சில நொடிகள் என்னை உற்று பார்த்தான். பிறகு மெதுவாக, போய் குளித்து விட்டு வா என்றான். நான் எதுவும் சொல்லாமல் வேகமாக குளியல் அறைக்குள் சென்றேன். குளித்து முடித்து குளியல் அறையில் தொங்கிக் கொண்டிருந்த தளர்வான உடையை அணிந்து கொண்டேன். வெளியே வந்தபோது கதிர் படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்தான், என்னை எதிர்பார்த்து இருப்பது போல. நான் சிறிது தூரத்தில் நின்று என் விரல்களை முறித்து கொண்டிருந்தேன். அவன், இப்போது என்ன, இங்கே என் அருகில் வா என்றான். நான் மெதுவாக அவன் அருகில் சென்றேன். ஆனால் படுக்கையில் அமரவில்லை.
அவன் ஒரே இழுவையில் என்னை தன் பக்கம் இழுத்தான். அவனுடைய இந்த சிறிய நெருக்கம் கூட என் இதயத்தை வேகமாக துடிக்க வைத்தது. பயத்தில் மீண்டும் எழுந்து நின்றேன். என் செயலைக் கண்டு கதிரின் நெற்றியில் சுருக்கம் விழுந்தது. அவன் கோபமாக, என்ன ஆயிற்று, ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் என்றான். நான் நடுங்கிக் கொண்டே, எனக்கு பயமாக இருக்கிறது, தயவு செய்து இதெல்லாம் வேண்டாம் என்றேன். கதிர் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்து, எதை பார்த்து பயப்படுகிறாய், நாம் கணவன் மனைவி, இன்று நம் முதல் இரவு, இதில் பயப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்றான். இதை சொல்லிவிட்டு அவன் என் கையை மீண்டும் இழுத்தான். இந்த முறை நான் அவன் மார்பில் மோதினேன். அடுத்த நொடி அவன் என்னை தன் கைகளில் இறுக்க பிடித்து கொண்டான். நான் அவனது கைகளுக்குள் திமிரி கஷ்டப்பட்டு, தயவு செய்து எனக்கு சிறிது அவகாசம் கொடுங்கள், வெறும் 8 நாட்கள் மட்டும் அவகாசம் கொடுங்கள் என்றேன். ஆனால் கதிர் என் காதில் மெதுவாக, நடப்பதை நடக்கவிடு, எனக்கு சீக்கிரமே ஒரு குழந்தை வேண்டும், அதற்காக இதெல்லாம் செய்வது அவசியம் என்றான். இதை சொல்லிவிட்டு அவன் மெதுவாக தன் வரம்புகளை மீற ஆரம்பித்தான். நான் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தேன். ஆனால் நடந்தது என்னை ஆச்சரியப்படுத்தியது. கதிர் எனக்கு எந்த வேதனையையும் கொடுக்கவில்லை. அவன் எனக்கு வைசாலினிக்கு கொடுத்த வேதனையை கொடுப்பான் என்று நினைத்தேன். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. அவன் மிகவும் அன்புடன் என்னை நடத்தினான். மிகவும் மென்மையாக என்னை அரவணைத்தான். அவனுடைய இந்த அன்பு என்னை அதிரச் செய்தது. நான் என்னை முழுமையாக அவனிடம் ஒப்படைத்தேன். அந்த இரவு என் வாழ்க்கையில் மிக அழகான இரவு என்று நிரூபணமானது. அடுத்து என்ன நடக்கும் என்று நினைத்து என் இதயம் படபடத்தது. ஆனால் அந்த நொடியில் நான் எல்லாவற்றையும் மறந்துவிட்டேன். நான் முழுக்க முழுக்க கதிரின் அன்பில் மூழ்கி போனேன். நான் என் மனதில் இருந்த எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு கதிரின் பலமான கைகளுக்குள் மூழ்கி போனேன். காலையில் கதவின் பலத்த சத்தம் கேட்டு என் கண்கள் திறந்தன. நான் பதற்றத்துடன் எழுந்தேன். கதிரும் எழுந்து அமர்ந்தான். நான் வேகமாக என் உடையை அணிந்து கதவை திறந்தேன். எதிரே வைசாலினியை பார்த்து என் ஆன்மா நடுங்கி போனது. வைசாலினியின் முகம் கோபத்தில் சிவந்து போயிருந்தது. கதிரும் அவளது காலடி சத்தம் கேட்டு வேகமாக படுக்கையிலிருந்து எழுந்தான். வைசாலினியின் கண்கள் எங்கள் இருவர் மீதும் இருந்தன. அவளது கண்களில் கோபத்துடன் பொறாமையும் தெளிவாக தெரிந்தது. கதிர் அந்த நேரத்தில் சட்டை இல்லாமல் இருந்தான். என் அலங்கோலமான நிலையும் வைசாலினியிடமிருந்து மறையவில்லை. அவளது கண்கள் என் மீது அப்படி உறுத்தி கொண்டிருந்தன. கதிர் வைசாலினியின் கூர்மையான பார்வையை உணர்ந்தான். சோபாவிலிருந்த தன் சட்டையை எடுத்து வேகமாக அணிந்து கொண்டான். என் மனதிற்குள் ஒரு விசித்திரமான பாரத்தை உணர்ந்தேன். அன்று இரவு எனக்கும் கதிருக்கும் இடையே நடந்தது புதிது அல்ல. ஆனாலும் எனக்கு நன்றாக இல்லை. கதிர் வைசாலினியின் கணவன். எந்த மனைவியும் தன் கணவனை பங்கிட்டுக் கொள்ள விரும்ப மாட்டாள். வைசாலினி என் பக்கம் வந்து என் கையை பலமாக பிடித்து அதை முறுக்கி, நீ உன் பிடிவாதத்தை நிறைவேற்றி கொண்டாய், என் கணவனை என்னிடமிருந்து பறித்து விட்டாய், இன்று இரவு நீ கதிரின் கைகளில் இருப்பாய் என்று நான் நினைத்து என் இரவு முழுவதும் அழுதேன் என்று சொன்னாள். அவளது வார்த்தைகள் என் இதயத்தை கிழித்தன. ஆனால் என்னிடம் சொல்வதற்கு எதுவும் இல்லை. நான் வைசாலினியை தோல்வியடைந்த பார்வையில் பார்த்தேன். எப்போதும் கதிருடன் சண்டையிட்ட வைசாலினி அவனை கேலி பேசிக்கொண்டே இருப்பவள். ஆனால் இன்று ஏன் அவளுக்கு கதிர் மீது இவ்வளவு அன்பு? இது எனக்கு புதிதாக இருந்தது. வைசாலினி என் கையை இன்னும் இடவில்லை. அவள் அதை மேலும் பலமாக முறுக்கினாள். நான் உதவிக்காக கதிரை பார்த்தேன். ஆனால் அவன் அலட்சியமாக தன் சட்டையின் பொத்தான்களை போடுவதில் பிஸியாக இருந்தான். பிறகு குளியலறைக்கு சென்றான். இதன் பொருள் கதிர் பூட்டிய அறைக்குள் மட்டுமே என்னிடம் அன்பு காட்டினான். வெளியே நான் அவனுக்கு ஒரு பொருட்டு அல்ல. ஒருவேளை இது உண்மைதான். அவனுக்கு ஒரு குழந்தை மட்டும்தான் தேவைப்பட்டது. குழந்தைக்காக அவன் என்னுடன் உறவு வைத்துக் கொண்டான். அதன் பிறகு அவனுக்கு என்னை பற்றி என்ன கவலை? வைசாலினி என் கையை பிடித்து சமையல் அறைக்கு இழுத்துச் சென்று என்னை தள்ளிவிட்டு, உன் இடம் இந்த வீட்டில் இல்லை, போ, உன் இடம் சமையல் அறையில். காலை உணவை தயார் செய், பிறகு வீட்டை சுத்தம் செய், புரிகிறதா என்றாள். நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டு, அக்கா, நான் குளித்து விட்டு வருகிறேன், பிறகு எல்லா வேலைகளையும் செய்கிறேன் என்றேன். என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் அமைதியாக வேலை செய்ய ஆரம்பித்தேன். இது என் திருமணத்தின் முதல் காலை. இரவில் கதிர் கைகளில் எனக்கு சிறிது நிம்மதி கிடைத்தது. ஆனால் இப்போது மீண்டும் என் கண்ணீர் நிற்கவில்லை. நாட்கள் இப்படித்தான் கடந்து சென்றன. பகலில் கதிர் என்னை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டான். ஆனால் இரவு வந்ததும் அவன் என் அருகில் வந்து என்னை தன் கைகளில் அணைத்து என்னிடம் அன்பு காட்டினான். உறவு கொண்ட பிறகும் கூட அவன் என்னை தன் கைகளில் இருந்து விடமாட்டான். என்னை தன் கைகளில் வைத்து கொண்டுதான் தூங்கினான். கதிரின் இந்த இரட்டை நடத்தை எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. வீட்டில் யாரும் நல்லவர்கள் இல்லை. ஆனால் கதிரின் பாட்டி என்னை பற்றி மிகவும் கவலைப்படுவார். கதிரும் என்னை கவனித்துக் கொள்வான். ஆனால் அவனுடைய வழி வித்தியாசமானது. நாங்கள் அனைவரும் சாப்பிடும் மேஜையில் இருக்கும்போது நான் அனைவரின் கோபமான மற்றும் வெறுக்கத்தக்க பார்வைகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது.
ஆனால் கதிர் பேச்சில் அனைவரின் கவனத்தையும் என்னிடமிருந்து மாற்றி என் தட்டில் மெதுவாக உணவை போடுவான். அவன் ரகசியமாக ஏதாவது ஒரு பொருளை எடுத்து என் கையில் கொடுப்பான். ஆனால் கதிர் எனக்கு ஏதாவது கொடுத்தால் சிறிது நேரத்திற்கு பிறகு வைசாலினி வந்து அந்த பொருளை என்னிடமிருந்து பறித்து கொள்வாள். எங்கள் திருமணத்திற்கு 1 மாதம் ஆகியிருந்தது. இந்த 1 மாதத்தில் நான் 2 ஜோடி ஆடைகளை மட்டுமே திரும்ப திரும்ப அணிந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் நான் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்த போது கதிர் தண்ணி குடிக்க சமையலறைக்கு வந்தான். அப்போது நான் வெப்பத்தால் தொந்தரவு அடைந்து என் துப்பட்டாவை கழற்றி வைத்திருந்தேன். என் துப்பட்டாவை கழற்றி குக்கியில் தொங்க விட்டிருந்தேன். என் தோள்பட்டையில் என் சட்டை கிழிந்திருந்ததை கதிர் பார்த்திருக்க வேண்டும். அவன் கோபமாக என் கையை பிடித்து, "நீ இந்த வீட்டின் மருமகள், என் மனைவி. ஏன் இப்படி கிழிந்த பழைய ஆடைகளை அணிந்து சுற்றுகிறாய்? நான் உனக்கு வாங்கி கொடுக்கும் பொருட்கள் எங்கே?" என்றான். நான் தலைகுனிந்து மெதுவாக, "அவையெல்லாம் வைசாலினி அக்கா என்னிடமிருந்து பறித்து கொண்டார்" என்றேன். இதை கேட்டு கோபமடைந்த அவன் என்னை சமையலறையில் விட்டுவிட்டு வெளியேறினான். சிறிது நேரம் கழித்து வைசாலினி எல்லா பொருட்களையும் என் அறைக்குள் எறிந்து விட்டு சென்றாள். கதிர் மீண்டும் என்னிடம், "சரி, ஒரு நல்ல புடவையை எடுத்து அணிந்து கொள், தயாராக இரு" என்றான். கடந்த 8-10 நாட்களாக கதிர் என் அருகில் வரவில்லை. வைசாலினி எப்போதும் அவனுடன் ஒட்டி கொண்டிருப்பாள். ஆனால் இன்று கதிரின் கண்கள் ஏதோ வித்தியாசமாக தெரிந்தது. அவன் என் அருகில் வந்து என் காதுக்கு அருகில், "அந்த சிவப்பு புடவையை அணிந்து தயாராக இரு. இன்று இரவு நான் உன்னிடம் வருவேன்" என்றான். என் முகம் வெட்கத்தால் சிவந்து போனது. என் இதய துடிப்பு அதிகரித்தது. என் நிலைமையை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டேன். நான் எப்போது கதிரை பற்றி கனவு காண ஆரம்பித்தேன்? எப்போது அவனது தோழமைக்காக இயங்க ஆரம்பித்தேன்? இது எனக்கே தெரியவில்லை. நான் ஆர்வமுடன் தயாராகி கதிரை எதிர்பார்த்தேன். அறைக்குள் அங்குமிங்கும் நடந்து கொண்டே ஒவ்வொரு நொடியும் கதிர் வருவதற்காக காத்திருந்தேன். ஆனால் என் இதயம் கனமாக இருந்தது. நான் தலை சுற்றி விழுந்து விடுவேன் போல உணர்ந்தேன். ஆனாலும் கதிரின் வருகை குறித்த மகிழ்ச்சி எல்லாவற்றையும் மறக்க செய்தது. அப்போது கதவில் காலடி சத்தம் கேட்டு கதிர் அறைக்குள் நுழைந்தான். என் இதயம் வேகமாக துடித்தது. அவனது புன்னகையைக் கண்டு என் மனக்கவலைகள் எல்லாம் காற்றில் பறந்து போனது. நான் அனைவரின் முன்னிலையிலும் என்னை அலட்சியம் செய்கிறான். ஆனால் தனியாக இருக்கும்போது மட்டும் எவ்வளவு அன்பு காட்டுகிறான் என்று அவனிடம் கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அதற்கு முன்பாகவே நான் திடீரென அறை முழுவதும் சுழலுவது போல உணர்ந்தேன். நான் கீழே விழுந்து விடுவேன் என்று நினைத்தேன். அப்போது கதிர் வேகமாக வந்து என்னை தன் கைகளில் பிடித்து கொண்டான். நான் முழுவதுமாக அவன் கைகளுக்குள் விழுந்தேன். நான் கண் விழித்தபோது நான் மருத்துவமனையில் ஒரு படுக்கையில் படுத்திருந்தேன். கதிர் எனக்கு முன்னால் நின்று மருத்துவரிடம் பேசிக் கொண்டிருந்தான். நான் கண் விழித்ததை கண்டதும் அவன் முகத்தில் ஒரு மென்மையான புன்னகை மலர்ந்தது. மருத்துவர் அறையை விட்டு வெளியே சென்றதும் கதிர் உடனடியாக என் அருகில் வந்தான். பதற்றத்துடன் என் கையை முத்தமிட்டு, "தெரியுமா நந்தினி" என்றான். அவன் தன் கையை என் வயிற்றின் மீது வைத்தான். "இன்று நீ எனக்கு ஒரு பெரிய நல்ல செய்தியை தந்திருக்கின்றாய். நீ தாயாக போகின்றாய், நான் அப்பாவாக போகின்றேன். இது எவ்வளவு மகிழ்ச்சியான உணர்வு! என்னால் இந்த மகிழ்ச்சியை விவரிக்க முடியாது" என்றான். ஆனால் அவனது மகிழ்ச்சியில் என்னால் மகிழ முடியவில்லை. என் இதயத்தில் ஒரு விசித்திரமான வலி நிறைந்தது. தாய்மையின் உணர்வு மிகவும் இனிமையானது, மிகவும் புதியது, மிகவும் தனித்துவமானது. ஒவ்வொரு பெண்ணும் இந்த உணர்வை பெற விரும்புகிறாள். ஆனால் நான் மகிழ்ச்சியாக இல்லை. ஏனென்றால் குழந்தை பிறந்தவுடன் கதிர் குழந்தையை எடுத்துக்கொண்டு என்னை தன் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக நீக்கிவிடுவான். திருமணத்திற்கு முன் அவன் இதைத்தான் சொன்னான். "எனக்கு குழந்தை மட்டும்தான் தேவை, அன்பு இல்லை" என்றான். என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. நான் இப்போது அவனை காதலிக்க ஆரம்பித்திருந்தேன். அவனை இழக்க விரும்பவில்லை. அவன் என் பார்வையை உணர்ந்து பதற்றத்துடன், "நந்தினி, என்ன ஆச்சு? இவ்வளவு பெரிய நல்ல செய்தியை கேட்டு நீ ஏன் மகிழ்ச்சியாக இல்லை?" என்று கேட்டான். நான் என் கண்ணீரை மறைத்துக் கொண்டு, "இல்லை கதிரி, இவை மகிழ்ச்சி கண்ணீர்" என்றேன். அதன் பிறகு கதிர் என்னை பற்றி மிகவும் கவனித்துக் கொள்ள ஆரம்பித்தான். அவன் வீட்டில் உள்ள அனைவரிடமும் எனக்கு எந்த விதமான தொந்தரவோ அல்லது கஷ்டமோ வரக்கூடாது என்று தெளிவாக சொன்னான். பாட்டி மகிழ்ச்சியில் பூரித்து போனார். தன் பேரனை மடியில் வைத்துக்கொள்ள ஆவலுடன் காத்திருப்பதைப் போல இருந்தது. ஆனால் என் சோகம் அதிகரித்து கொண்டே இருந்தது. கதிரை விட்டு விலகிச் செல்லும் எண்ணம் எனக்குள் என்னை உடைத்து கொண்டிருந்தது. இப்படியே என் கர்ப்பம் 8 மாதங்கள் ஆனது. ஒரு நாள் காலையில் நான் என் அறையிலிருந்து வெளியே வந்து படிக்கட்டுகளில் இறங்கிக் கொண்டிருந்த போது திடீரென என் கால் வலிக்கு நான் படிக்கட்டுகளில் இருந்து கீழே விழுந்தேன். என் தொண்டையிலிருந்து ஒரு பயங்கரமான அலறல் வெளிப்பட்டது. வீடு முழுவதும் என்னை சுற்றி மக்கள் குவிந்தனர். கதிர் ஓடி வந்து என் அருகில் வந்தான். என் நிலையைக் கண்டு அவன் பதறிப்போனான். என் வயிற்றில் எழுந்த வலி அலைகள் என்னை மிகவும் துன்புறுத்தின. கதிர் உடனடியாக என்னை தன் கைகளில் தூக்கிக் கொண்டு தன் ஜீப்பில் ஏற்றி மருத்துவமனைக்கு விரைந்தான்.
வழியில் நான் வலியால் கத்திக்கொண்டே இருந்தேன். ஆனால் மருத்துவமனைக்கு சென்ற பிறகு மருத்துவர் சொன்ன வார்த்தைகள் என் இதயத்தை கிழித்து விட்டன. மருத்துவர், திரு கதிர், உங்கள் மனைவியின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. நாம் குழந்தையை காப்பாற்றலாம் அல்லது உங்கள் மனைவியை காப்பாற்றலாம் என்றார். என் மனம் இருளில் மூழ்கியது. கதிர் குழந்தையை தான் தேர்ந்தெடுப்பான் என்று நான் உறுதியாக நம்பினேன். அவனுக்கு குழந்தை மட்டும்தான் தேவை. ஆனால் நான் உணர்வு வந்தபோது என் வயிறு சமமாக இருந்ததைக் கண்டேன். என் குழந்தை இப்போது என் வயிற்றில் இல்லை. நான் உடைந்து போனேன். ஆனால் அப்போது கதிரின் குரல் என் காதுகளில் விழுந்தது. நந்தினி, எப்படி இருக்கிறாய்? நான் மேலே பார்த்து கதிர் என் அருகில் நிற்பதை பார்த்தேன். அவன் முகத்தில் வலி மற்றும் துக்கத்தின் ஆழமான வரிகள் இருந்தன. நான் நடுங்கும் குரலில், கதிர், நம் குழந்தைகள் எங்கே என்றேன். கதிரின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவன் மெதுவாக, நந்தினி, நாம் நம் குழந்தையை இழந்து விட்டோம் என்றான். நான் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தேன். ஆனால் மருத்துவர் குழந்தையை காப்பாற்ற முடியும் என்று சொன்னாரே என்றேன். கதிர் என் கையை பிடித்து, ஆமாம், அதற்கு பதிலாக உன் உயிர் போயிருக்கும். நான் மருத்துவரிடம் என் மனைவியை காப்பாற்றுங்கள், குழந்தைகள் பிறகு பிறப்பார்கள் என்று சொன்னேன் என்றான். கதிரின் இந்த வார்த்தைகளை கேட்டு என் இதயம் துடிக்க ஆரம்பித்தது. கதிர் என்னை காதலிக்க ஆரம்பித்திருந்தான். என் இதயத்தில் மகிழ்ச்சியின் அலை ஓடியது. ஆனால் பிறகு நான் இழந்த குழந்தையை நினைத்து மீண்டும் அழுதேன். நான் ஆரம்பத்தில் அந்த குழந்தை வருவதில் மகிழ்ச்சியாக இல்லை என்றாலும் இப்போது அது என் குழந்தை, என் ரத்தம். நான் அதை 8 மாதங்கள் என் வயிற்றில் வளர்த்தேன். கதிர் என்னை சமாதானப்படுத்தினான். ஆனால் வீட்டிற்கு வந்ததும் அவன் ஒரு புயலை கிளப்பினான். வீட்டில் அனைவரும் கூடியிருந்தனர். கதிர் கோபமாக, படிக்கட்டுகளில் எண்ணெயை ஊற்றியது யார் என்று கத்தினான். அவனது கேள்விக்கு பதில் கிடைக்காததால் அவன் நேராக வைசாலினி பக்கம் திரும்பி அவளது கையை பிடித்து, உண்மையை சொல், படிக்கட்டுகளில் எண்ணெயை நீதானே ஊற்றினாய், பொய் சொல்லாதே. இல்லையென்றால் என்னால் உனக்கு மிக மோசமான நிலை ஏற்படும் என்றான். கதிரின் கோபத்தைக் கண்டு வைசாலினி நடுங்கினாள். அவள் தன் தலையை தாழ்த்தி கொண்டாள். வைசாலினியின் மௌனம் எல்லா பதில்களையும் கொடுத்து விட்டது. கதிர் அவளை ஒரே இழுவையில் தள்ளி, நீ எவ்வளவு கீழ்த்தரமானவள் என்று எனக்கு தெரியும். ஆனால் ஒரு அப்பாவியின் உயிரை பறிக்க முயற்சிக்கும் அளவுக்கு போவாய் என்று நான் நினைக்கவில்லை. இன்று முதல் எனக்கும் உனக்கும் உள்ள உறவு நிரந்தரமாக முடிந்துவிட்டது. இப்போதே இந்த வீட்டை விட்டு வெளியேறு என்றான். அந்த நாளில் கதிர் வைசாலினியை தன் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக நீக்கினான். சில நாட்களிலேயே விவாகரத்து ஆவணங்களையும் தயார் செய்தான். வைசாலினியை தன் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக விலக்கினான். என் உடல்நிலை இன்னும் கொஞ்சம் மோசமாக இருந்தது. பலவீனம் அதிகமாக இருந்தது. கதிர் என்னை பற்றி மிகவும் கவனித்துக் கொண்டான். அன்றும் கூட கதிர் என் அருகில் வந்து எனக்கு மருந்துகள் கொடுத்து என் கையை பிடித்து கொண்டான். நான் அவனிடம், கதிர், நீங்கள் குழந்தைக்காக மட்டும்தானே என்னை திருமணம் செய்து கொண்டீர்கள். பிறகு ஏன் என்னை காப்பாற்றினீர்கள்? ஏன் உங்கள் முதல் மற்றும் பாரம்பரிய மனைவியை வீட்டிலிருந்து வெளியேற்றினீர்கள் என்று கேட்டேன். கதிர் ஆழ்ந்த மூச்சு விட்டு, நந்தினி, குடும்பம் உயர்ந்ததாக இருப்பது மட்டுமே போதாது, அதன் பழக்க வழக்கங்களும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். வைசாலினி என் விருப்பமான மனைவியாக இருந்தாள் என்று நினைக்கின்றாயா? இல்லை, அவள் என் மீது ஒரு சுமையாக திணிக்கப்பட்டாள். வைசாலி மற்றொரு கிராமத்து ஜமீன்தாரின் மகள். அவர்களும் நல்ல நிலைமையில் இருந்தார்கள். ஆனால் நம்மை விட இல்லை. நான் சில நேரங்களில் வைசாலினியின் தந்தையை சந்திக்க செல்வேன். ஏனெனில் எங்களுக்கும் வைசாலினியின் அப்பாவுக்கும் சில நிலங்களில் கணக்குகள் இருந்தன. அங்குதான் நான் வைசாலினியை சந்தித்தேன். அவள் என்னுடன் பேச முயற்சிப்பாள், என் அருகில் வர முயற்சிப்பாள். ஆனால் எனக்கு அவளிடம் ஆர்வம் இல்லை. ஒரு நாள் சில முக்கியமான ஆவணங்களில் வைசாலினியின் அப்பா கையெழுத்து போட வேண்டும். நான் அந்த ஆவணங்களை எடுத்துக்கொண்டு வைசாலினியின் வீட்டிற்கு சென்றேன். அப்போது வைசாலினியின் வீட்டில் யாரும் இல்லை. வேலைக்காரி என்னிடம், சிறிய எஜமானி அம்மா உங்களை அழைக்கின்றார், நீங்கள் அவரது அறைக்கு செல்லுங்கள் என்றாள். எனக்கு ஏதோ விசித்திரமாக தோன்றியது. ஆனால் நில ஆவணங்களில் கையெழுத்து பெறுவது அவசியம். அதனால் நான் ஆவணங்களை எடுத்துக்கொண்டு வைசாலினியின் அறைக்கு சென்றேன். உள்ளே சென்றதும் நான் அதிர்ந்து போனேன். வைசாலினி அப்போது குளித்துவிட்டு ஒரு துண்டால் மட்டும் உடலை மூடியிருந்தாள். நான் உடனடியாக திரும்ப முயற்சித்தேன். ஆனால் வைசாலினி, நில்லுங்கள் கதிர் என்று சொன்னாள். அவள் என் முன் வந்து நின்று கதவை உள்ளிருந்து பூட்டிக் கொண்டாள். அவள் கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் இருந்தது. அவள் மெதுவாக என் அருகில் வர ஆரம்பித்தாள். அவள், கதிர், என்னிடமிருந்து விலகிச் செல்லாதே. நான் உனக்காக எப்போதிருந்தோ ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன். இந்த வாய்ப்பு கிடைத்த போது அதை விட்டு விடாதே என்றாள். அவள் என் அருகில் வர ஆரம்பித்தாள். நான் அவளை தள்ளிவிட முயன்றேன். ஆனால் நானும் ஒரு மனிதன். அவளது அழகுக்கும் இளமைக்கும் முன் நான் பலவீனம் அடைந்தேன்.
எங்கள் இருவருக்கும் இடையே எல்லாம் நடந்தது. திடீரென கதவில் தட்டும் சத்தம் கேட்டது. நாங்கள் இருவரும் பயந்தோம். நான் என்ன செய்வது என்று புரியவில்லை. வைசாலினி வேகமாக ஆடைகளை அணிந்து கொண்டு கதவை நோக்கிச் சென்றாள். நான் வேகமாக முன்னேறி அவளது கையை பிடித்தேன். நான், வைசாலினி, என்ன செய்கிறாய்? கதவை திறந்தால் நம் மதிப்பு போய்விடும் என்றேன். அவள் புன்னகைத்து, நான் அதைத்தான் விரும்புகிறேன் என்றாள். அவள் கதவை திறந்தாள். எதிரே அவளது தந்தை நின்றிருந்தார். வைசாலினி அழுது கொண்டே அவர் கழுத்தை பிடித்து கொண்டு ஒரு பொய்க் கதையை சொன்னாள். அவளது தந்தை உடனடியாக பஞ்சாயத்தை கூட்டினார். பஞ்சாயத்தின் முடிவின்படி என் திருமணமும் வைசாலினியின் திருமணமும் நடைபெற்றது. ஆனால் என் இதயத்தில் வைசாலினிக்கு வெறுப்பு வளர்ந்து விட்டது. நான் அவளை விட்டு விலகி இருக்க முயன்றேன். ஆனால் அவள் என் அருகில் வர முயற்சிப்பாள். நான் அவள் அருகில் செல்லாத போது அவள் என் ஆண்மையை பற்றி கேள்வி கேட்பாள். கடைசியில் ஒரு நாள் கோபத்தில் நான் என் ஆண்மையை அவளுக்கு காட்டினேன். அந்த நாளில் என் உள்ளிருந்த கோபத்தை அவளிடம் முழுமையாக வெளிப்படுத்தினேன். என் பாட்டிக்கு ஒரு குழந்தை தேவைப்பட்டது. ஆனால் நான் வைசாலினியுடன் ஒரு குழந்தையை விரும்பவில்லை. அவள் ஒரு தந்திரமான மற்றும் கீழ்த்தரமான பெண். அவளது பழக்க வழக்கங்கள் என் குழந்தைக்கும் வர நான் விரும்பவில்லை. பிறகு நான் உன்னை முதல் முறையாக பார்த்தபோது உன் அப்பாவித்தனம் என் இதயத்தை தொட்டது. நான் முதல் பார்வையிலேயே உன்னை காதலித்தேன். அதனால்தான் நான் உன்னை திருமணம் செய்து கொண்டேன். நான் குழந்தைக்காக மட்டும்தான் உன்னை திருமணம் செய்து கொண்டேன் என்று நினைப்பதை நிறுத்து. நந்தினி, நான் உன்னை காதலிக்க ஆரம்பித்தேன். வைசாலினி என் குழந்தையை கொல்ல முயன்றபோது என் கோபம் வானம் தொட்டது. அவள் என் குழந்தையின் உயிரை பறிக்க முயற்சி செய்து என் உள்ளிருந்த கோபத்தை தூண்டிவிட்டாள். நான் அவளை என் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக நீக்கிவிட்டேன் என்றார். கதிரின் வார்த்தைகளை கேட்டு என் மனம் நிம்மதியால் நிறைந்தது. இப்போது அவன் எனக்கு மட்டும் சொந்தமானவன். நான் என் தலையை அவன் தோளில் சாய்த்தேன். அவன் என் கூந்தலை தடவி என் அன்பை உணர்த்தினான். என் நெற்றியில் முத்தமிட்டு, இப்போது ஓய்விடு, உனக்கு ஓய்வு தேவை என்றான். நாட்கள் கடந்து சென்றன. என் வாழ்க்கையில் மெதுவாக அமைதி திரும்பியது. கதிரின் அன்பு எனக்கு மீண்டும் வாழும் சக்தியை அளித்தது. நான் மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பித்தேன். வீட்டில் உள்ளவர்களும் இப்போது என்னை நேசிக்க ஆரம்பித்தனர். அவர்கள் என்னை இந்த வீட்டின் மருமகளாக ஏற்றுக்கொண்டனர். வீட்டு மக்களின் அன்பு மற்றும் கதிரின் ஆதரவை பெற்று என் உலகம் முழுமையடைந்தது. கதிர் வைசாலினி பஞ்சாயத்துக்கு சென்று தனக்கு நீதி கேட்பாள் என்று நினைத்தான். ஆனால் அவள் அப்படி எதுவும் செய்யவில்லை. அவள் தனக்கு ஒரு புதிய இரையை தேடிக்கொண்டாள். நாங்கள் அனைவரும் அவளை மறந்துவிட்டோம். மெதுவாக நான் என் அன்பையும் உண்மையையும் கொண்டு குடும்பத்தினரின் இதயத்தை வென்றேன். அடுத்த ஆண்டே நான் ஒரு அழகான மகனை பெற்றெடுத்தேன். அதனால் எங்கள் குடும்பம் முழுமையடைந்தது. நான் முழுவதுமாக மகிழ்ச்சியாக இருந்தேன். ஏனெனில் இந்த வீட்டில் எனக்கு ஒரு மருமகளாக மரியாதை கிடைத்தது. அதே நேரத்தில் நான் கதிரின் இதயத்தை ஆட்சி செய்தேன். அவர் எனக்கு எல்லா வகையிலும் மனைவியின் மதிப்பையும் மரியாதையையும் கொடுத்தார். நான் அவருடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான நபராக ஆனேன். நன்றி.